எப்போ பார்த்தாலும் வாயில் எதையாவது போட்டு மென்று தின்னுக்கிட்டே இருக்கிற நீ சரியான தின்னி மாடு அப்படின்னு படுத்துக்கிட்டு அசை போட்டுக்கிட்டு இருந்த அந்த பசுவை பரியாசம் பண்ணிச்சிங்க அந்த குரங்கு. நானும் பார்த்துக்கிட்டே இருக்கேன், என்ன தினமும் பரியாசம் பண்ணிக்கிட்டே இருக்க. உன் உடல் அமைப்பு வேற, என் உடல் அமைப்பு வேற. நான் உணவு உண்ணும்போது நல்ல மென்று சாப்பிட்றதில்ல. எனக்கு நேரம் கிடைக்கும்போது அந்த உணவு மறுபடியும் வாய்க்க கொண்டு வந்து நல்லா மென்று சாப்பிடுவேன். அதை அசைய போடுதல்னு மனிதர்கள் சொல்கிறாங்க. எனக்கு சிறப்பு இறப்பை அப்படின்னு ஒரு அமைப்பு உள்ளது அப்படின்னு பசு அன்பாக சொல்லிச்சிங்க. தின்னி மாடு என்னை மிரட்டுறியா அப்படின்னு சொல்லிக்கிட்டு அந்த பசுவின் ரவுண்டு கொம்பையும் பிடிச்சி அசைச்சிச்சிங்க அந்த குரங்கு. நீ சரியான முட்டாள், சொன்னால் உனக்கு புரியாது அப்படின்னு சொல்லிக்கிட்டு கோபத்தோடு எழுந்த பசு தன் கொம்புகளால் குரங்கை முட்டிச்சிங்க. குரங்கு வயிற்றில் கொம்பு குத்தினவுடனே குடல் வழியே வந்துருச்சு. ஐயோ அப்பா அப்படின்னு கத்திக்கிட்டு ஆஸ்பத்திரிக்கு ஓடியே கொடுத்தீங்க அந்த குரங்கு. ஆமாங்க, நீதிமொழிகள் 19:29 பரியாசக்காரருக்கு தண்டனைகளும் மூடருடைய முதுகுக்கு அடிகளும் ஆயத்தமாக இருக்கிறதுன்னு பைபிள்லேயும் அட்வைஸ் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். பாய்.